Hi dear students, நம்ம next question பார்க்கலாம். A government shop announce a flat 50% discount on every purchase of items for their customer. Okay, ஒரு துணி கடை ஒன்று இருக்கு. அந்த துணி கடையில ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்கன்னா, கஸ்டமர் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்றாங்களோ அதில் எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதில் 50% டிஸ்கவுண்ட். அதாவது உதாரணத்துக்கு அந்த கடையிலேருந்து நம்ம இப்போ 1000 ரூபாய்க்கு நம்ம துணி வாங்கணும் அப்படின்னா, 1000 rupeesக்கு நம்ம கிளாத் வாங்கணும் அப்படின்னா 500 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. 2000 rupeesக்கு நம்ம கிளாத் வாங்கணும், கார்மெண்ட்ஸ் துணி வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா 1000 rupees டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 10,000க்கு வாங்கியிருந்தோம்னா 5,000 டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 50% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ draw the graph for the relationship between market price. ஓகே, இங்க ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, ப்ளீஸ் வெயிட். மார்க்கெட் பிரைஸ். ஓகே, இங்க மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் கிராஃப் வரைய சொல்றாங்க. இப்போ நீங்க கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ரூபாய்க்கு துணி வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கும். 2000 rupeesக்கு துணி வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கும். 10,000 rupeesக்கு துணி வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ இதுதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகேவா? இதை பொறுத்து தான் இது அமையும். நீங்க எவ்வளவு ரூபாய்க்கு துணி வாங்குறீங்களோ அதை பொறுத்து தான் டிஸ்கவுண்ட் அமையும். ஓகேவா? நம்ம இப்போ இதை எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம், இதை வந்து ஒய் ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம். இதை எக்ஸ் ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம், ஒய் ஆக்சிஸ்ல வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் பிரைஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இஸ் அட் ஒய் ஆக்சிஸ். சரி, இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். இப்போ இந்த நிகழ்ச்சியை வச்சு நான் வந்து ஒரு டேபர் காலம் போடுறேன். இப்போ நான் என்ன செஞ்சிட்டு போறேன்னா, மார்க்கெட் பிரைஸ். ஓகே, மார்க்கெட் பிரைஸ் எக்ஸ், இது ருபீஸ் தான். அடுத்து நம்ம இன்னொன்று என்ன செஞ்சிருவோம்னா, டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் இது வந்து ஒய், இதுவும் வந்து ருபீஸ். ஓகேவா? நம்ம ஒரு டேபர் காலம் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. நம்ம உதாரணத்துக்கு இப்போ 500 rupeesக்கு நம்ம கிளாத் வாங்குறோம். ஓகே, we are buying for 500 rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 500ல எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க? அதுல 50%, அதுல பாதி டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. அப்போ 250 rupeesக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ ஆர் பையிங் கிளாத்ஸ் ஃபார் 500 rupees and the discount is 250. ஆக்சுவலாக நம்ம இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் பாருங்க. 500 into 50%, எவ்வளோ ரூபாய்க்கு துணி வாங்குறோம். ஓகே, நீங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். எவ்வளோ டிஸ்கவுண்ட். இப்போ நீங்க கடையில போய் வாங்குவீங்கல்ல, ஒரு பேண்ட் வாங்குறீங்க, இல்லை ஏதோ ஒரு துணி வாங்குறீங்க, அந்த துணியோடைய விலை வந்து 500 ரூபாய். அந்த கடையில வந்து 20% தள்ளுபடி பண்றாங்க, 20% டிஸ்கவுண்ட் பண்றாங்க. எவ்வளவு ரூபாய் குறைப்பாங்கன்னு கடைக்காரர்கிட்ட போய் கேட்கக்கூடாது. நீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, உங்களுக்கே தெரியணும். ஸோ இதை வந்து இன்டூ 20% அப்படின்னு போடணும். இன்டூ 20%. அப்படின்னா 500 இன்டூ 20/100 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடும். ஸோ இந்த 5ஐயும் இதையும் பெருக்குனீங்கன்னாக்கா 5ஐயும் 20யும் 100 rupees வரும். 100 rupees கழிக்க போறாங்க. அப்ப நீங்க அந்த பேண்ட்டுக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா 400 rupees தான் பே பண்ணணும். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 50%னா என்ன அர்த்தம்? ஸோ 500 இன்டூ 50/100 அப்படின்னு போடணும். இந்த 0 கட் ஆயிடும். இந்த 5ஐயும் 50யும் பெருக்குனீங்கன்னா 250 rupees வந்துடும். 250 rupees வந்துடும். ஓகே தானா? ஸோ இந்த 250 rupees தான் வந்து இப்போ டிஸ்கவுண்டா இருக்கு. அதுக்கப்புறம் ரிமைனிங் 250 rupees நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும். சரி, இப்போ இதே வந்து அந்த கடையில இஃப் யூ ஆர் பையிங் ஃபார் 1000 rupees, நம்ம 1000 ரூபாய்க்கு துணி வாங்குறோம் அப்படின்னா அவங்க என்ன செஞ்சிருவாங்க, 500 ரூபாயை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. 50% தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அடுத்தது நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, 1500 rupeesக்கு நம்ம துணி வாங்குறோம் அப்படின்னா 750 rupees தள்ளுபடி பண்ணிடுவாங்க. கரெக்டு தானே நான் சொல்றது? அதே மாதிரி 2000 rupeesக்கு நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னாக்கா எவ்வளவு ரூபாய் தள்ளுபடி பண்ணுவாங்கப்பா? 1000 rupees தள்ளுபடி பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம இன்னொரு வேல்யூனாலும் போட்டுக்கலாம், இல்லை இதோட நிறுத்திக்க தந்தாலும் நிறுத்திக்கலாம். ஸோ 2500 rupeesக்கு நம்ம இப்போ கிளாத் வாங்குறோம் அப்படின்னா இதில் 50% வந்து 1250. ஓகே, இதில் 50% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு 4 வேல்யூ தெரிஞ்சால் போதும்.
இந்த நிகழ்ச்சியை பாருங்க, இந்த இன்சிடென்ட்டை பாருங்க. எக்ஸ் உடைய வேல்யூ வந்து 500, 1000, 1500, 2000, 2500. இதனுடைய வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதே மாதிரி y உடைய வேல்யூவும் it is getting into increases. ஓகே, x increases, also y increases as x increases. x உடைய வேல்யூ அதிகரிக்கிறதால y உடைய வேல்யூ அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அப்பனா this is direct variation. This is direct variation. ஓகே, ஏதோ ஒரு கடையில் ஒரு பில் போடுற ஒர்க் நடக்குது, அதை பற்றி நம்ம யோசிக்கும் போது அது டைரக்ட் வேரியேஷனா, இதுதான் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இது எப்படி மேக்ஸாக மாற்ற போகிறோம், இது எப்படி வந்து கிராஃபாக மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, அப்போது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னா அதனுடைய ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும்? அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா y equal to kx, இப்படி தான் அதனுடைய ஈக்குவேஷன் இருக்கும். டைரக்ட் வேரியேஷனுடைய ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இதை ஈக்குவேஷன் ஸ்டார் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா k உடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் தி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். k உடைய வேல்யூவை நம்ம y by x அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, y வந்து x ஆல நம்ம டிவைட் பண்ணணும். அந்த வேல்யூ ஆஃப் y வந்து 250 when the value of x is 500. இல்லைனா இது 500 divided by 1000 equal to இதே மாதிரியே எவ்வளோ வேல்யூஸ் வேணால் போட்டுகிட்டே போகலாம். நான் இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸெட்ரா 1250 divided by 2500. ஓகே தானா? ஸோ இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் கண்ணு. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். ஓகே, இதை கேன்சல் பண்ணலாம். சாரி, இது வந்து 1000 இல்லையா, அது 1000. இது 1 டைம்ஸ் 1500, இதில் 2500. இது 1 டைம்ஸ் இருக்கும், இது 2 டைம்ஸ் இருக்கும். அப்போது k உடைய வேல்யூ என்னதுன்னா 1/2. ஸோ திஸ் இஸ் தி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். After finding the value of k, let us substitute this value in this equation star. Therefore, the equation star implies y equal to 1/2 into x. So this is the value of k. இதை கண்டுபிடிச்ச உடனே இதை எடுத்து வந்து எழுதிடலாம். ஸோ இதனுடைய கிராஃப் தான் நம்ம வரைய போகிறோம். இந்த கிராஃப் வரைஞ்சா அது ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும். சரி, கிராஃப் வரையலாம். அதுக்கப்புறமா அவங்க என்ன கொஷின் கேட்டுருக்காங்கன்றதை நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்க, 500, 250, 1000, 500. ஸோ நம்ம இது வந்து ஒரு சென்டென்ஸாக எழுதிடுவோம். எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ஸோ let us float the points. X உடைய வேல்யூ 500 அப்படின்னா இது 250, இது 1000 அப்படின்னா 500, அதுக்கப்புறம் இது 1000 to 1500 அப்படின்னா இது 750, அதே மாதிரி 2000 அப்படின்னா 1000, 2500 அப்படின்னா 1250. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் பாருங்க, இது வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸா இருக்கு. இந்த நம்பர் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நம்ம இப்போ இந்த கிராஃப்ல ப்ளோட் பண்ணணும். ஓகேவா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்ன்றதுக்காக நான் அந்த மாதிரி கிராஃப் ஷீட்டாகவே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுடைய நோட்டில் இருக்கிற மாதிரியே நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ இதில் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம ப்ளோட் பண்ணுறோம். ஸோ இதில் எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது என்னது? ஓகே, நல்லா கவனிச்சுட்டே வாங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது என்னது? எக்ஸ் ஆக்சிஸ் தான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ இப்போ இந்த வேல்யூலாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கு. வெயிட், ஐ வில் ஷோ தட். எக்ஸ் ஆக்சிஸ் உடைய வேல்யூ 500, 1000 அப்படின்னு இருக்கு. நம்ம 500 அதில் ப்ளோட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, வெயிட். ஓகே,
this is 500, ரொம்ப குட்டி குட்டியா எழுதுங்க. so this is 500, this is 1000, and this is 1500, this is 2000, this is 2500, this is 3000, this is 3500, this is 4000, and this is 4500, this is 5000, this is 5500, this is 6000, this is 6500. okay, so இது ரொம்ப லெஜிபிளா இருக்கட்டும். இல்ல இப்படி எழுதுனாலும் எழுதுங்க, 500 வந்து இப்படி எழுதுனாலும் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை எழுதிக்கோங்க. பட் பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கட்டும். ஸோ 1500 தான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்கேன். கரெக்டாக போட்டிருக்கேன்னா எஸ், கரெக்டாக போட்டிருக்கேன். இப்போ அதே மாதிரியே இந்த பக்கத்தில் என்ன செய்யலாம், இது வந்து இதை விட கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா, இது எக்ஸோட வேல்யூ 500, இதோட இது கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கு. இதையும் நம்ம 500 ரைஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே ஓகே, ஸோ இது வந்து 500, 1000, this is 1500, this is 2000, this is 2500, this is 3000, this is 3500, this is 4000. நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். பட் இதை விட அதிகமாக வேணும்னாலும் நம்ம பின்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ், கவனி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, 500,250, 500,250. அந்த பாயிண்ட் இப்போ எங்க இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். 500,250, 500 தோருக்கு இந்த இடம் வந்து 0. ஓகே, இது வந்து 0, இது வந்து 0, இது வந்து 500. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் 250 இருக்கும். 0க்கும் 500க்கும் நடுவில் 250 இருக்கும். இந்த நடுவில் இருக்க நம்பரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இந்த இடம் தான் நடுவில் இருக்கிற இடம். ஓகே, ஸோ இந்த இடம் நடுவில் இருக்கிற இடம், இதுதான் 250, இந்த இடம் தான் 250. இப்போ 500,250னா அப்போ அது இந்த இடத்துல இருக்கும். ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை அழகாக சர்க்கிள் பண்ணி அழகாக எழுதுங்க. அதை 500,250 அப்படின்னு அழகாக எழுதுங்க, பளிச்சுன்னு தெரியுற மாதிரி. அடுத்தது 1000,500, 1000,500. ஓகே, வெயிட், listen this 1000,500. so this points lies here. இப்போ நான் அதை கரெக்டாக வைக்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஒரு புள்ளி வச்சு அதில் ஒரு சர்க்கிள் போட்டு, ஸோ இது 1000,500 அப்படின்னு அழகாக எழுதுங்க. அடுத்தது 1500, 1500,750. 750னா எங்கே இருக்கும் பாருங்க, 500 தோருக்கு 1000 தோருக்கு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் 750 இருக்கும். ஓகே, அப்போ இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கும். சரியா? 1000,750. ஸோ திஸ் இஸ் 1500,750. ஓகே தானா? ஸோ 1550,750. அடுத்தது 2000 ருபீஸுக்கு போயிடலாம். 2000,1000 அண்ட் திஸ் லைஸ் ஹியர் அண்ட் இந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து 2000, right? 2000,1000. so I will stop here. okay, இப்போ நான் இது வந்து ஸ்கேல்ல ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் வெயிட். ஓகேவா? இதில் ஒரு ஏறு மார்க் போட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது, y = 1/2 into x, 1/2 into x. ஓகே தானா? இது தெளிவாக புரியும் நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கிராஃப்.
y by 2 y equal to 1 by 2 into x y equal to 1 by 2 into x இதுதான் நம்ம கிராஃப்ல போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன செய்யலாம்? ஸோ நம்ம இப்போ கொஸ்டினுக்கு போகலாம் கண்ணு. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாரு. ஃப்ரம் தி கிராஃப்லேருந்து the market price இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? மார்க்கெட் பிரைஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மார்க்கெட் பிரைஸை நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம்? இது எக்ஸ், இது எக்ஸ். மார்க்கெட் பிரைஸ்ன்றது எக்ஸ். ஓகே, டேக் another color. ஸோ மார்க்கெட் பிரைஸ்ன்றது எக்ஸ். அடுத்தது டிஸ்கவுண்ட் அவங்க கொடுத்துட்டாங்க. டிஸ்கவுண்ட் தான் நம்ம என்னன்னு வச்சிருந்தோம்? ஒய்ன்னு வச்சிருந்தோம். ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் வந்து 3250 ரூபாய் தராங்க, 3250 தராங்க. அப்போ மார்க்கெட் பிரைஸ் அவங்க எவ்வளோ துணி வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நம்ம இது என்ன செஞ்சிடலாம்னா கிராஃப்லேருந்து தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. பட் நம்ம என்ன செஞ்சுருவோம்? இதில் ஒரு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ என்ன செஞ்சிடறாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சுக்கலாம். எக்ஸோடைய வேல்யூ கேட்குறாங்க, மார்க்கெட் ப்ரைஸ் கேட்குறாங்க. பட் டிஸ்கவுண்ட் வந்து 3250 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3250 டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதெல்லாம் நான் ஏன் எக்ஸ்ன்னு எடுத்தேன், இது ஏன் ஒய்ன்னு எடுத்தேன்னு சொல்லிட்டு இதை எடுத்துட்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 1/2 into எக்ஸ். அப்போ ஒய் இருக்க வேண்டிய இடத்துல 3250 போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 1/2 into எக்ஸ். இந்த 2 இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ 3250 into 2 equal to x. அப்போ இந்த 3250வை 2 கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 0 0 1 4 5 6 6500. சரி, அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னா அவங்க எவ்வளோ கடையில் துணி வாங்கியிருப்பாங்கன்னா 6500 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. அதாவது ருபீஸ் 6500 ருபீஸுக்கு வாங்கியிருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதே ஆன்சர் தான் கிராஃபில் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஷால் வி செக்? நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாருங்க கிராஃபில். கிராஃபில் இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? ஓகே, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. இதில் வந்து கண்டிப்பாக இந்த லைனை வந்து நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கணும். ப்ளீஸ் வெயிட். ஓகே, ஸோ இது நோட்டில் போடும்போது இன்னும் நீங்கள் பர்ஃபெக்டாக போடலாம். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பாருங்களேன். டிஸ்கவுண்ட்டை கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்கவுண்ட்டை கொடுத்துறாங்க. டிஸ்கவுண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்கவுண்ட் வந்து 3250 ரூபா. டிஸ்கவுண்ட் இந்த பக்கம் இருக்குதா, இந்த பக்கம் இருக்கா? ஒய் ஆக்சிஸ் தான் டிஸ்கவுண்ட். 3250ன்றது எங்கே இருக்கும் பாருங்க. இது பாருங்க, 3000 இருக்கு, 3500 இங்கே இருக்கு. இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் இந்த இடத்துல தான் என்ன இருக்கும்? 3250 இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் 3250 இருக்கும். நான் ஐ வில் புட் எ பாயிண்ட் தேர். ஓகே, 3250. ஐ வில் டேக் another color. எஸ், உங்களுக்கு புரியறதுக்காக. ஓகேவா? இந்த இடத்துல தான் 3250 இருக்கும். இப்போ நீங்கள் அந்த இடத்துல என்ன சார் செய்ய போகிறீங்க அப்படின்னா 3250லேருந்து ப்ளீஸ் லிசன், ஒரு கோடை நான் அந்த கிராஃபை போய் இடிக்கிற மாதிரி நான் வரைய போகிறேன். ஓகே, பெர்பெண்டிகுலராக வரைய போகிறேன். நல்லா கவனிச்சுட்டு வா. 3250. லிசன் கேர்ஃபுல்லி. சாரி. ஓகே, ஸோ நோட்டில் வரையும் போது ரொம்ப ஸ்பீடாக வரைஞ்சிட முடியும் உங்களால். கவனிங்களா? ஐ வில் ட்ரா எ லைன். நீங்கள் இதை டாட்டர் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கர்வ் அது இடிக்குது. இடிக்கிற இடத்துலேருந்து யூ டேர்ன் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். அந்த இடத்துலேருந்து பர்பெண்டிகுலராக எக்ஸ் ஆக்சிஸ்க்கு டேர்ன் பண்ணுங்கள். அது எந்த இடத்துல போய் தொடுதுன்னு பாருங்கள். ஸோ இட் ஹிட்ஸ் ஹியர். ஸோ ஐ வில் புட் ஏ ஏரோ மார்க். ப்ளீஸ் லிசன். ஸோ இது மாதிரி ஒரு ஏரோ மார்க் போடுங்க. ஸோ இங்கேருந்து வந்து இந்த இடத்துல வந்து ஹிட் பண்ணுறோம் நம்ம. இது எந்த இடத்துல போய் ஹிட் பண்ணுது அப்படின்னு பாருங்களேன். ஸோ இது ஹிட் பண்ண இடம் எந்த இடமா இருக்கு பாருங்களேன். 6500 ருபீஸ். அப்போனா இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு எழுதலாம்னா கவனிங்களேன், 6500,
3250. அப்பனா 3250 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க? ஸோ அதே ஆன்சர் நம்மளுக்கு கிராஃப்ல வருது. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின் என்னதுன்னு பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து த டிஸ்கவுண்ட். இப்போ வந்து கேட்கறது வந்து டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. ஓகே, டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. டிஸ்கவுண்ட் வந்து ஒய்ன்னு வச்சிருக்கோம் நம்ம. இப்போ எக்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸை கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 250 ரூபாய்க்கு துணி வாங்கிட்டாங்க. ஓகே, நம்ம இதை ஃபர்ஸ்ட் மேத்மெட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணலாம். எக்ஸோடைய வேல்யூ வந்து 2250. கரெக்டு தானா? மறந்துட்டேன் நான், ப்ளீஸ் வெயிட். 2500. ஓகே, ஸோ 2500 ருபீஸுக்கு துணி வாங்குறாங்க. சாரி, 2500 ருபீஸுக்கு துணி வாங்குறாங்க. ஒயினுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒய் தான் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட். ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு 1/2 எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு 1/2 எக்ஸோடைய வேல்யூ 2500. 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 2 2s are 4, 5 0. அப்போ ஒய்யோடைய வேல்யூ என்னன்னா 1250 ருபீஸ். 1250 இதுதான் டிஸ்கவுண்ட். ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன செஞ்சலாம், இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேஷன் பார்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல கிராஃபை பார்க்கலாம். ஓகே, கிளியராக இருக்குல்ல? இப்போ வந்து 2500 ரூபாய்க்கு மார்க்கெட் ப்ரைஸ் உள்ள துணி வாங்குறாங்க. அப்போ துணியை வாங்குறது வந்து இந்த இடம் மார்க்கெட் ப்ரைஸ். இப்போ 2500 ரூபாய்க்கு வாங்கிருக்காங்க. தோ இருக்கு அந்த லைனு. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன செய்வோம்னா அதுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் எடுத்துகிட்டு போயிட்டு ஹிட் பண்ணலாம். அந்த கிராஃபை போய் ஹிட் பண்ணலாம். சாரி, டார்க்காக இருக்குது, இந்த கலர் எடுத்துக்கிறேன். 2500. ஸோ இதில் போய் ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இதை டுவோர்ட்ஸ் ஒய் ஆக்சிஸ் பக்கம் டேர்ன் பண்ணுங்கள். இஃப் ஐ டேர்ன் தீஸ் டுவோர்ட்ஸ் தி ஒய் ஆக்சிஸ் அண்ட் வாட் யூ வில் பி கெட்டிங், லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நான் இது இப்போ இந்த டைரக்ஷனில் போயிருக்கேன். ஓகே, இந்த டைரக்ஷனில் போயிருக்கேன். ஸோ இப்போ 2250 ரூபான்னா 1000க்கும் 1500க்கும் நடுவில் என்ன இருக்கும்? 1250 இருக்கும். இந்த இடத்துல 1250ன்ற நம்பர் இருந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல கிராஃப்ல இந்த பாயிண்ட் என்னது அப்படின்னாக்கா 2500, 1250. ஸோ இதுதான் நம்மளுக்கு சொல்யூஷன். இப்போ இதே மாதிரி வரைஞ்சிட்டு இதை நீங்க அப்படியே விட்டுடக்கூடாது. வெயிட், ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து நம்ம வெயிட் எ மினிட், இந்த கொஷினில் இருக்கிற லைனையே எடுத்து எழுதலாம் நம்ம. வெயிட், அதுக்கு கீழே வந்து மார்க் இருக்கும். தி மார்க்கெட் ப்ரைஸ் is dash when the discount is rupees 3250. இதுக்கு வந்து 6500 அப்படின்னு அந்த டேஷ்ல எழுதிடுறீங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன எழுதுறீங்கன்னா தி டிஸ்கவுண்ட். ஓகே, the discount is dash when market price is rupees 2500. இதுக்கு வந்து 1250. ஸோ இதுதான் டிஸ்கவுண்ட். இதுக்கும் ருபீஸ் போடுங்க, எல்லாத்துக்கும் ருபீஸ் போடுங்க. ஸோ கீழே வந்து இதுக்கு மார்க் கொடுப்பாங்க. இதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எழுதிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இதை கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எழுதுறீங்க. அடுத்தது வந்து மறக்காம நம்ம ஒரு வேலை செய்யணும். அண்ட் வி ஃபர்கெட் டு ரைட் தி ஸ்கேல் ஹியர். ஸ்கேல் எழுதலாம். ஸ்கேல் எப்படி எழுதலாம்னா ஓகே, ஸ்கேல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஒரு சென்டிமீட்டர். ஓகே, 1 சென்டிமீட்டர். இங்க வந்து ஒரு சென்டிமீட்டரும் இங்க பாருங்க,
கவனி, இங்க இருக்கிற ஒரு சென்டிமீட்டரும் 500 ருபீஸுக்கு ஈக்குவல். இங்க இருக்கிற ஒரு சென்டிமீட்டரும் 500 ருபீஸுக்கு ஈக்குவல். இங்க இருக்கிற ஒரு சென்டிமீட்டரும் 500 ருபீஸுக்கு தான் ஈக்குவல். ஓகேவா? அப்ப இது வந்து என்ன செஞ்சிடலாம், ருபீஸ் 500 அப்படின்னு எழுதிடலாம். இதுவும் வந்து ருபீஸ் 500. நீங்க ஏதாச்சும் ஸ்கேலை மாத்தினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆன்சரை வந்து ஆல்ட்ரேட் பண்ணுங்க. ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம். இதை ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சம்மில். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் கேளுங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்த வந்து மேத்தமெட்டிக்கலாகவும் மாற்றி அதுக்கு கிராஃப் வரைஞ்சிக்கிட்டே போகிறோம். பின்னாடி இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது, இதே கருவாக மாறிச்சுன்னா இதுக்கு கால்குலஸ்லாம் படிக்க போகிறோம். இதில் நிறைய விஷயத்த படிக்க போகிறோம். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் கூட ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டால் கூட அந்த நிகழ்ச்சியை கூட நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு கிராஃபாக நம்மளால மாற்ற முடியும், ஒரு ஈக்குவேஷனாக நம்மளால மாற்ற முடியும். ஸோ அதுக்கான முதல் படி தான் இந்த வேலை. ஓகே, ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தேங்க்யூ. இட்ஸ் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.